லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 23ஆம் தேதி நடந்தது. சென்னையில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளில் 419 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இங்கு மொத்தம் 28,93,505 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 74,089 பேர் 18 வயது பூர்த்தியான புதிய வாக்காளர்கள். தேர்தலில் 24,21,186 வாக்காளர்கள் மட்டுமே ஓட்டு போட்டுள்ளனர். இது 83.68%. இதில் பெண்களே அதிகம். தபால் ஓட்டுகள் 32,000 வரை பதிவாகியுள்ளன. இன்னும் முழுமையாக கணக்கிடப்படவில்லை. எஸ்ஐஆருக்கு முன் 2021 தேர்தலில் 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்த நிலையில் 24,03,495 பேர் ஓட்டுப்பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் சென்னையில் 17,691 ஓட்டுகள் கூடுதலாக பதிவாகியுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலில் 21,80,593 ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. அவற்றை ஒப்பிடும்போது 2,40,593 ஓட்டுகள் குறைவு. இந்த முறை சென்னை மாவட்டத்திலேயே அதிகமாக ஆர்கே நகரில் 90.56% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது. ஆனால் 2021 விட 6,103 ஓட்டுகள் குறைவு. அதேபோல் வில்லிவாக்கம், துறைமுகம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் தொகுதிகளில் சென்ற தேர்தலை ஒப்பிடும்போது ஓட்டு சதவீதம் குறைந்துள்ளது.